வாங்க வணக்கம். இன்னைக்கு கேரட் தேங்காய் அல்வா. ஆனால் சுகர் இல்லை, அதுக்கு பதில் வேறு ஒரு பொருள் சேர்த்து செய்யும்போது இது அட்டகாசமான டேஸ்ட்டோடு இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேரட் 1 கிலோ எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு 2 பக்கமும் கட் பண்ணிவிட்டு தோலை சீவிட்டு பெரிய துருவலில் துருவி வச்சுக்கோங்க. ஒரு பானலில் 4 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இப்போ துருவி வச்சுருக்கிற கேரட்டை அதில் சேர்த்து அந்த கேரட்டில் இருக்கிற ஈரம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும். 1 நிமிஷம் 2 நிமிஷம் வதக்கிக்கிட்டு அதில் 2 டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இதில் இந்த பால்லையே அந்த கேரட் நல்லா வெந்து வரட்டும். இப்போ இந்த கேரட்டு எதில் துருவி எடுத்துக்கிட்டிங்களோ அதில் பாதி அளவுக்கு பொடிச்ச வெல்லம். இந்த வெல்லம் பாகு எடுக்க தேவையில்லை. வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுடுங்க. வெல்லம் கரைஞ்சால் போதும். இப்போ நல்லா இந்த கேரட் அதிலே வேகட்டும். இந்த வெல்லமும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுடுங்க. இப்போ அரை மூடி தேங்காய் துருவல் எடுத்து கொஞ்சமாக ஒரு வானலில் நெய் விட்டு இந்த தேங்காவில் இருக்க ஈரம் போகிற அளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும், வறுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. இப்போ வதக்கினதை இந்த கேரட் துருவலில் சேர்த்துக்கோங்க. அதுவும் இந்த பால்லே வெந்து நல்லா திக்காகி வரட்டும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிட்ட பிறகு அதில் வடிகட்டி அதில் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வெல்லம் சேர்த்த பிறகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுன்னா மேலே தெறிக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு கொஞ்சம் பெரிய கரண்டியில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் சேர்ந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டு வறுத்த முந்திரி பருப்பு அதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் நட்ஸ் எல்லாம் பிடிக்கும்னா பாதாம், அக்ரூட் இந்த மாதிரியும் நீங்கள் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வானலில் ஒட்டாமல் திக்காகி வந்ததும் இப்போ இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அந்த அளவுக்கு சூப்பராக அப்படியே செண்டு மாதிரி இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கேரட் பிடிக்காத பசங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டோடு இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரியே செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.